Guys, my name is Cosmo. Let's welcome to my channel, the Mr. Cosmo Official. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோன்னா இது வந்து ட்ரம்ப்பை பற்றினது. அதாவது ட்ரம்ப் என்னென்ன போய் சொல்லிட்டு இருக்காரு. ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் கூட ட்ரம்ப்புக்கு அறிவே இல்லைன்று தான் சொல்லி ஆகணும். யார் இந்த வேர்ல்டு ரொம்ப டம்பஸ்டான ஐக்யூ கம்மியான ஒரு ஆள்னு கேட்டால் நான் ட்ரம்ப்புன்னு தான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எப்படி ஒரு தப்பு பண்ணுறதே எங்கள் தப்பு தான். ஆனால் அந்த தப்பை பண்ணிவிட்டு ஒழுங்காக மறைக்க கூட தெரியாத பிரசிடெண்ட். நான் என்னத்த சொல்கிறது, நான் மறைக்கிறது சரின்னு சொல்லலை, பட் இப்படி ஒரு டம்ப்பான பிரசிடெண்ட் நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. மேபி இருந்திருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருக்கிற இப்போது டைமில் இருக்கிறதுலே ரொம்ப டம்ப்பான ஒரு பெரிய வல்லரசு நாடோட பிரசிடெண்ட்னா அது ட்ரம்ப் தான். என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அது கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்லாமல் ஈரான் மேலே வார் பண்ணுறது, அப்புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போரில் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் உக்ரைனில் ஆயுதத்தை கொடுத்து சண்டை போட விட்டு அங்கே நிறைய மக்கள் இறந்துருக்காங்க. நிறைய போர் நடந்துகிட்ருக்கு. காசாவே கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. அவ்வளோ ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னுமே அமெரிக்கா ஸ்டாண்டாக யார் சண்டை போட்டுட்ருக்காங்களோ அவங்க கூட மட்டும்தான் நிற்கிது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சென்டரில் இருக்கிறது அமெரிக்கா தான். இந்த வேர்ல்டு இப்போது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, இவ்வளோ எல்லாருமே இவ்வளோ கேஸ் அண்ட் ஆயில் இவ்வளோ ப்ராப்ளமில் இருக்கோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ட்ரம்ப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரம்ப் மட்டும் இல்லாட்டி இஸ்ரேலால் தாக்க பிடிக்கவே முடியாது. அதுவும் ஈரான் மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரி கிட்ட, ஈரான் லிட்ரலி பெரிய கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரி கிட்ட இஸ்ரேலால் கண்டிப்பாக தாக்க பிடிக்கவே முடியாது, அமெரிக்கா மட்டும் இல்லாட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்லி போடிக்க விரும்பல. பட் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, ஏலியன்ஸ் இருக்குன்ற ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காரு ட்ரம்ப். இதை நீ கொஞ்சம் முன்னாடி விட்டுருந்தா கூட நாங்கள் ஏதோ சரி ஓகே எலின்ஸுன்னு சொல்கிறேன், என்ன இருந்தாலும் நாங்கள் நம்பியிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் சரி ஓகே ஏதோ ஒரு இதை மறைக்க விடுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஈரான் வார், உக்ரைன் வார், எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, இது எல்லாத்தையும் மறைச்சி உன் மேலே இருக்க அந்த பேரை மாற்றணுன்றதுக்கு வந்து என்னென்ன குரங்கு வேலை பண்ணுறேன். லைக் இப்போது ஏலியன்ஸ் இருக்குன்ற மாதிரி கிட்டத்தட்ட 162 ஃபைல்ஸ் வெளியிட்ருக்காங்க. 120 கிட்ட பிடிஎஃப்ஸு, ஒரு 20 கிட்ட வீடியோஸ், 28 கிட்ட வீடியோஸ், அப்புறம் ஒரு 10 to 12 ஃபோட்டோஸ், இல்லை 22 சம்திங் ஃபோட்டோஸும் வெளியிட்ருக்காங்க, இமேஜஸ். ஸோ எல்லாத்துலேயுமே ஏலியன்ஸ் இருக்குன்ற அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா செலஸ்ட்ரியெல்லாம் சம்திங் எதோ சொல்லுவாங்க. லைக் ஒரு மாதிரி வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு இதுன்னு தொடர்பு இல்லாத ஒரு தெரியாத ஒரு விஷயம், அது எதுன்னே தெரியல, அந்த விஷயம் பறந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயத்த வீடியோ எடுத்துருக்கிறது, ஃபோட்டோன்னு என்னென்னமோ சொன்னாங்க. நானும் பார்த்தேன், எல்லா ஃபோட்டோவையும் பார்த்தேன், வீடியோஸை பார்த்தேன். அவங்களோட பிடிஎஃப்ஸில் எல்லாத்தையும் படிக்க முடியல, 120 பிடிஎஃப் இருக்குது. ஸோ ஒரு 5-6 கிட்ட படித்தேன். படிக்கும்போது அதில் எல்லாமே ரொம்ப காமனாக இருக்குது. இப்படி ஒரு இதை பார்த்தோம், வானத்தில் ஏதோ பறந்துக்கிட்டு இருக்கு. அதில் என்னோட ஒரு ஏர் பைலட் போயிட்டுருக்கும்போது அதை பார்த்தாரு. நாசா விண்வெளியில் இருக்கும்போது ஏதோ ஒரு வெளிச்சம் வந்ததை கவனிச்சாங்க, அது ஏலியனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றி மிஸ்டர் ஜிகேவே சொல்லியிருப்பேன், நான் அதையுமே பார்த்தேன். காஸ்மிக் ரேஸ், அது உண்மை தான். காஸ்மிக் ரேஸ் நம்ம பூமியை தாண்டி வெளியே போனால் காஸ்மிக் ரேஸ் எல்லாமே அப்படியே சுற்றி பரவிட்டுருக்கும். சூரியன்லேருந்து காஸ்மிக் ரேஸ் வரும். அதோட பக்கத்தில் இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ், லைக் ஸ்டார்ஸ்ன்றதை விட அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, சூப்பர்னு சம்திங் ஏதோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு சரியாக இப்போது நேம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அப்படிப்பட்ட அதி பவர்ஃபுல்லான ஸ்டார்ஸ்கிட்டேருந்து காஸ்மிக் ரேஸ் நிறைய வரும். அந்த இது வரும்போது அது அப்படியே அவங்கள பூந்து போகும். லைக் அதை எதுனாலையும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த காஸ்மிக் ரேஸ் யாரையும் பாதிக்காது. அது ஜஸ்ட் ஒரு அவங்களால ஃபீல் பண்ண முடியும் காஸ்மிக் ரேஸ். அது அவ்வளோதான். அது அப்படியே ஒரு விண்வெளியில் சுற்றிட்டுருக்கும். அது ஒரு ரேஸ் தான், அதுவும் ஃபோட்டான் மாதிரி தான். அப்படியே எது முன்னாடி வந்தாலும் அதுக்குள்ளே பூந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்று தான் காஸ்மிக் ரேஸ். ஸோ அதை பார்த்து தான் அவங்க அப்படி அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கு. அதை அந்த சயின்டிஸ்டே சொல்லியிருக்காங்க. அந்த நான் மூணுக்கு போனேன்.
மூணுக்கும் போன அந்த ஆஸ்டமிஸ் 2ல் மூணுக்கு போன அந்த ஆஸ்டமிஸ் 2 இல்லை நாசா முன்னாடி அமிச்ச பழசு 1900 சம்திங் அப்போது அமிச்ச அப்போலோ மிஷின்ஸில் அதை பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மிஷின்ஸில் பார்த்த விஷயங்களை வச்சு, ஆனால் அப்பயே அதுக்கு உண்டான ஒரு சயின்டிஃபிக் இது கொடுத்துட்டாங்க. அது ஜஸ்ட் ஒரு காஸ்மிக் ரேஸாக தான் இருக்கும். சயின்டிஸ்ட் எல்லாருமே அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துருக்காங்க. மேபி அது இல்யூஷனாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் வெளிச்சமாக இருக்கலாம். ஸ்பேஸில் நம்ம மட்டும் இல்லை, நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ சம்திங் ஏதாச்சும் வெளிச்சம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சு அதுக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க. பட் அதையும் தூக்கி இங்கே இந்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அது ஏலியன் ஏலியன் ஏலியன். சிரிப்பாக வருது, இவ்வளோ சீப்பாக இறங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் லிட்ரலி இவ்வளோ பெரிய நாடு அமெரிக்கா, இவ்வளோ பெரிய வல்லரசு நாடு, எவ்வளோ பெரிய இந்த வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஜிடிபி இருக்கிற ஒரு நாடு. அவங்க நினச்சா நிறைய விஷயங்களை பண்ண முடியும், ஆனால் இவ்வளோ கேவலமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏலியன்ஸ்லாம் யார் நீ யாராச்சும் நம்ப முடியுமா? சரி, ஏலியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஏன் 1900 போகுது? இப்போ ஏலியன்ஸ் வரலையா? ஏன் கேமரா டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறம் ஏலியன்ஸே வரலையா? இந்த கேமரா டிஜிட்டலாக மாதிரி 25 இயர்ஸ் ஆகிருக்குமா? இந்த 25 இயர்ஸ்க்குள்ளே எந்த ஒரு இது வரவே இல்லையா? ஏன் கலர்ஃபுல்லாகவே இல்லை? எல்லாமே பழைய கேமராஸில் எடுத்தது, பிளாக் அண்ட் ஒயிட் கேமராஸில் எடுத்ததாக இருக்குது. அப்படிப்பட்ட கேமராஸில் எடுக்கும்போது அதில் நிறைய டிஃபால்ட்ஸ் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் கேமரான்னு தெரியல உங்களுக்கு, அது என்ன எக்ஸ்பென்சிவாக அவங்க போட்டிருந்தாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா தான், அதில் ஏதாச்சும் டிஃபால்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ இப்போது இருக்கிற டிஜிட்டல் கேமராவில் எதுவுமே படம் பிடிக்கப்படலை. பறக்கிற டிஸ்க்கு எதுவும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, எல்லாமே ஜஸ்ட்டு கதை தான். அவங்க இப்போதைக்கு உங்களை அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இருந்தும் அதோட இந்த வாரில் இருந்தும் அமெரிக்கன் பீப்புள்ஸை ஏமாற்றணும். என்ன பண்ணுறது? வருஷமாக அதான் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒரு பெரிய கொலாப்ஸ் வரும், இல்லை ஏதாச்சும் க்ரைசஸ் வரும், இல்லை பிரசிடெண்ட் பேர் அடி வாங்குச்சுன்னா அங்கே போயிருப்பா ஏலியன் அப்படின்வாங்க. நம்ம பக்கம் ஏலியனே வராது, இந்தியா பக்கம் வராது, ரஷ்யா பக்கம் வராது, சைனா பக்கம் வராது, ஏன் ஆஸ்திரேலியா தூரத்தில் இருக்க, பக்கத்தில் கீழே ஆஸ்திரேலியா அந்த பக்கமும் வராது, ஏன் ஜப்பான் இல்லை இங்கே யூரோப் கண்ட்ரிஸ் அந்த பக்கம் கூட இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்கா தான் போய் நிறுத்துவாங்க எல்லா ஏலியன்ஸும். நான் என்னத்தை சொல்கிறது? எப்படி இப்படி ஏமாற்ற முடியும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போது நம்ம இருக்குது 2025 21st செஞ்சுரி. இந்த செஞ்சுரியில் எப்படி ஒருத்தவங்களை ஏமாற்ற முடியுன்றதா இப்போ எனக்கு ஃபுல்லாகவே நியூஸ் மீடியா இருக்குல்ல, மீடியா கம்பெனிஸ் மேலே இருக்கிற இதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இந்த நம்ம பாலிட்டிக்ஸே எனக்கு ஒரு மாதிரி எல்லாமே பொய்ன்ற மாதிரி இருக்கு. எல்லா விஷயங்களுமே இங்கே ரொம்ப தப்பாக இருக்குது. எல்லாம் நமக்கு என்ன தெரிய வரணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் அது யார் நினைக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், பொலிட்டீஷியன், அதில் ஃபில்டராகி தான் நமக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நிறைய விஷயம் நமக்கு தெரியறது இல்லை. தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு சரி இவ்வளோ தெரிஞ்சால் போதும் அவனுங்களே அனுப்புகிறது தான். எனக்கு தெரிஞ்ச இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு இதுதான் வெளியிட்ருக்காங்க. மேபி அது தற்செயலாக நடந்ததால் இல்லை அந்தாலே அனுப்பிச்சுட்ருக்கான். அப்படின்னா எதுக்காக ட்ரம்ப் அப்படி பண்ணணும்? இது அவருக்கு ரெப்புடேஷனே காலியாயிரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த ஒரு தடவை தான் ட்ரம்ப்பால் இங்கே நிற்கவே முடியும். அடுத்ததுலேருந்து ட்ரம்ப்பால் கவர்மெண்ட்டில் நிற்க முடியாது. அதையும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட லாஸ்ட் டைம்ன்றதுனால எல்லாத்தையும் வச்சு செய்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஜோ பைடனே பரவாயில்ல போல். அந்த ஆள் கூட உக்ரைனுக்கு அந்த ஆளும் மோசம்தான், எல்லாமே மோசம்தான். இவன் ஜோ பைடன் மொல்ல மாதிரி, இவன் ட்ரம்ப்பு முடிச்சதுக்கு அவ்வளோதான், எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஏலியன்ஸுன்றது எல்லாமே ரூமர் தாங்க, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எதனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னாலே புரிய வரும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் வாட் தி ஃபக், ஏரியா 51 என்ன இருக்குது? ஒரு மைரும் இல்லை. ஏரியா 51ன்றதே ஒரு ரூமர் தான். ஏரியா 51ன்ற ஒரு பிளேஸ் இருக்குது, பட் இங்கே ஏலியன்ஸ் சம்திங் ஸ்பெஷல் மதர்ஃபக்கிங் திங்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை. அங்கே அமெரிக்காவோட நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள், நிறைய பிரசிடெண்ட்டோட மறைக்கப்பட்ட விஷயங்கள், நடந்த ரொம்ப தவறான விஷயங்கள் எது மறைக்கப்பட்டுச்சு, நிறைய
டார்க்கான அமெரிக்கா பிரசிடென்ட்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன் பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்களோட எல்லாமே மறைக்கப்படுறதுனா ஏரியா 51. இட்ஸ் நாட் அபவுட் அதுதான் வச்சுக்கோங்களேன். அங்கே ஏலியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஏலியன்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது மட்டும்தான். மேபி ஏலியன்ஸ்லாம் ஒன்று இருந்துச்சுன்னா இல்லை ஏதாச்சும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா நம்ம பீப்புள் ஏதாச்சும் ஒரு சம்திங் ஏதாச்சும் ஒரு வெளில தெரிய வந்திருக்கு, இல்லை நாசாவே சொல்லிவிடுவாங்க. ஏன்னா ஏலியன்ஸ் இருக்குன்ட்டு ஒவ்வொரு விஷயங்களும், ஏலியன்ஸ் பார்த்தினா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும், எந்த கிரகத்துலேருந்து என்ன சிக்னல் வருது, வாவ் சிக்னல் வந்துச்சு, அப்புறம் இன்னும் சம்திங் என்னென்ன சிக்னல்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையுமே நோட் பண்ணி பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க நாசா எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன்ஸ் இவ்வளோ பெரிய விஷயத்தில் நாசா வெளியே சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. நாசா மட்டும் இல்லை, நிறைய நாடுகளோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சயின்டிஸ்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தெரிய வந்துடும். நாசா எல்லாருக்கூடையும் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தெரிய வந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு ரூமர் தான் அது வெளிப்படையாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏலியனை வச்சுட்டு இன்னும் எவ்வளோ மில்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த ட்ரம்ப் என்னத்தை பண்ணது காத்திருக்கான்னு எனக்கும் தெரியல. இப்போ ட்ரம்ப் பண்ணுற முட்டாள்தனத்தினால எனக்கு டெய்லியும் சாப்பாடு விலை அதிகமாகிக்கிட்டு இருக்கு. என்னால் முடியலை. டெய்லியும் வாங்குகிற 10 ரூபா தோசை இன்றைக்கி 20 ரூபா, 10 ரூபா அதிகமாக இருக்குது தம்பி. ட்ரம்ப்பு லவுடே, நீ மட்டும் இந்த வீடியோ பார்த்தா நல்லா பார்த்துக்கோ. 10 rupees தோசா இஸ் ஹையர், prices increase on 20 rupees. How do I pay and how do I eat daily? Much more expensive than yesterday and today. What the fuck I'm talking about? I don't know. I'm just angry to Trump. Smash the Trump's face. Donald Trump. என்னமோ பண்ணிட்டு போனால் ரொம்ப நாள் உன்னால் தப்பிக்க முடியாது. அமெரிக்கன் பீப்புள்ஸே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ ஹோப் சீக்கிரமாக எல்லாம் சரியானு நினைக்கிறேன். இந்த ஏலியன்ஸ் எல்லாம் ரூமர்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, stay peace of your life cosmics. See you in the next video. Bye bye.